நாட்டில் பயன்பாட்டில் உள்ள கிரெடிட் கார்டுகள் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இறுதியில் சுமார் 5,53,00,000 கிரெடிட் கார்டுகள் புழக்கத்தில் இருந்த நிலையில் தற்போது அது சுமார் 10,80,00,000 உயர்ந்துள்ளது. அதே நேரம் டெபிட் கார்டுகள் பயன்பாடு எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே உயர்ந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு சுமார் 80,53,00,000 இருந்த டெபிட் கார்டுகளின் எண்ணிக்கை தற்போது சுமார் 99 கோடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 200 அடி பள்ளத்தில் இறந்து கிடந்த யானை மீட்கப்பட்டது. முருகாளி தேயிலை தோட்டம் அருகே வனப்பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தபோது 40 வயது மதிக்கத்தக்க யானை இறந்து கிடந்தது தெரியவந்தது. உடற்குறாய்விற்கு பிறகே யானை இறந்ததற்கான காரணம் குறித்து தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதங்களாக அதே பகுதியில் சுற்றித் திரிந்த இந்த யானையை மொட்டைவால் யானை என்று அப்பகுதியினர் செல்லமாக அழைத்து வந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் அருகே முதலமைச்சர் உத்தரவை ஏற்று கல்லூரி அருகே நின்று சென்ற அரசு பேருந்து தற்போது நிற்கவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 நாள் பயணமாக கடந்த வாரம் சிவகங்கை சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சோழபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் தங்கள் கல்லூரி அருகே அரசு பேருந்து நின்று செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அரசு பேருந்துகள் கல்லூரி அருகே நின்று சென்றன. இந்நிலையில் தற்போது அரசு பேருந்துகள் கல்லூரி அருகே நின்று செல்ல மறுப்பதாக மாணவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி எங்க காலேஜுக்கு பஸ் நிற்க மாட்டேங்குது, அதனால அவங்க கொஞ்சம் கேட்டனால அவங்க எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தும் அவங்க எங்களுக்காக பஸ் நிற்க மாட்டேங்குது. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள ஹைப்பர் சிட்டி மாலில் தீ விபத்து ஏற்பட்டது. கசர் வடபள்ளியில் இயங்கி வந்த அந்த மாலில் முதல் தளத்தில் பூமா ஷோரூம் இயங்கி வந்தது. செவ்வாய்க்கிழமை பகலில் திடீரென்று அங்கு தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை பழங்குடியினத்தை சேர்ந்த நபரை சாதிய ரீதியில் அவமானப்படுத்திய புகாரில் இன்போசிஸ் இணை நிறுவனர் சேனாதிபதி கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 18 பேர் மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை பழங்குடியினத்தை சேர்ந்த துர்கப்பா என்பவர் இந்திய அறிவியல் மையத்தில் 2014ஆம் ஆண்டு பணியாற்றினார். 2014ஆம் ஆண்டு போலியான பாலியல் புகார் தன் மீது அளிக்கப்பட்டதுடன் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் துர்கப்பா சதாசிவநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் சாதிய ரீதியிலான அவதூறுகளுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டதாகவும் துர்கப்பா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தனது பணி நீக்கம் குறித்து இந்திய அறிவியல் மையமோ அதன் அறங்காவலர் குழுவில் இருந்த சேனாதிபதி கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட யாரும் எதிர்வினையாற்றவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து கோவிந்தன் ரங்கராஜன், சேனாதிபதி கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 18 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினருக்கான சாதிச் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி திருவாரூரில் வசிக்கும் ஆதியன் பழங்குடியின மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் அப்பரக்குடி, ஸ்ரீவாஞ்சியம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆதியன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழங்குடியினருக்கான சாதிச் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி இந்த மக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற மாவட்டங்களில் தங்களது பிரிவினருக்கு பழங்குடியினர் சான்று தரப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காலேஜ் போதுவா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்குமே ஜாதி சான்றிதழ் கொடுக்கல. டங்ஸ்டன் சுரங்க 7 ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்காக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அரிட்டாப்பட்டி விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அதன் பிறகு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் தந்தை பெரியார் குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். சமூக மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடியவர். அவரை பற்றி சீமான் அவர்களுக்கு பேசுவதன் மூலம் அவர் தனது இருப்பை இன்றைக்கு அவர் காட்டிக்கொள்வதாகத்தான் நான் நினைக்கிறேன்.